ஏட்டி அம்மைக்கு பயமா இருக்குடி. இந்த வண்டியை பார்த்தாலே பயமா இருக்கு. இதுல ஏறி உட்காந்து என்னன்னுட்டி ஓட்டுறது? அம்மா இப்படி பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீ எப்பதாம்மா ஓட்ட போற? சும்மா ஏறி உட்காந்து தைரியமா ஓட்டுமா. ஏம்மா நான் தான் பின்னாடி நிக்கிறேன்ல, நீ தைரியமா ஓட்டு, நான் பிடிச்சுக்கிறேன். ஏம்மா உனக்கு பின்னாடி நீ பெத்த பயில்வான் ஒண்ணு நிக்கிறா பாருமா. இவ வண்டி அங்கிட்டு இங்கிட்ட அசைஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அப்படியே ஒத்த கையால தூக்கி வண்டி நிப்பாட்டி உன்னை காப்பாத்திடுவாமா. ஆமா அம்மையை நான் தான் காப்பாத்துவேன். உனக்கு வண்டியே ஓட்ட தெரியாது, என்னமோ வந்து நின்றுட்டு சீன் போட்டுட்டு இருக்க. ஏய் நான் உன்னை சொன்னனா? உன்னை சொன்னது மாதிரி தேவையில்லாம எதுக்கு வந்து வழிய பேசிட்டு இருக்க? உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் போ. ஏட்டிலா எனக்கு நீங்க வண்டியே கத்து கொடுக்க வேணாம். பேசாம 2 பேருமே வீட்டுக்கு போயிருங்க. பத்தன் தெருவுலையும் வந்து நின்றுகிட்டு கத்திட்டு கிடக்காளுங்க. எம்மா நீ ஏன் உட்காருமா, நான் பாத்துக்கிறேன். எம்மா சும்மா எங்களை திட்டிக்கிட்டு நேரத்தை கடத்தலாம் வண்டி ஓட்டாம வீட்டுக்கு போயிடலாம்னு நினைக்காத. பேசாம ஏறி உட்காருமா, ஸ்டார்ட் பண்ணுமா வண்டிய. ஐயோ எனக்கு பயமா இருக்கே, நான் என்னன்னு ஓட்ட போறேன்னு தெரியலையே. ஏம்மா அவ்வளவுதாம்மா, ஏறி உட்கார வரைக்கும் தான் பயமா இருக்கும். சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அப்படி சிட்டா பறந்துடலாமா. நீங்க சொல்லும் போதெல்லாம் நல்லாதாம்ட்டி இருக்கு. வண்டியை பார்க்கையிலேயே ஆசையாத்தான் இருக்கு. ஏறி உட்கார்ந்தா தான் கைகாலாம் நடுங்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டர் திருவி சல்லுன்னு இழுத்தேன்னு வச்சுக்கோயேன், வண்டி சில்லுன்னு பறந்து போயிருமா. நீ ஓட்டுமா, நான் இருக்குமா. ஆமாமா அவ சொல்லிட்டால, அவ சொன்னது மாதிரி சல்லுன்னு வண்டி எடுத்து சில்லுன்னு போய் புளிய மரத்துலயோ வேப்ப மரத்துலயோ மோதி வண்டி ஒரு பக்கம் கிடக்கட்டும், நீ ஒரு பக்கம் கிடைச்சரியா. அந்த பயில்வான் வந்து உன்னை காப்பாத்திடுவா. ஏட்டி யாமட்டி வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி அபசகுணமா புளிய மரத்துல மோதுவேன் வேப்ப மரத்துல மோதுவோம்னு சொல்றியா? அம்மா அவ எப்போதுமே இப்படிதாம்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பா. நீ வண்டி எடுமா, உனக்கு பயமா இருந்துச்சுன்னா நான் வேணா உன்னை பின்னாடி உட்காந்து கட்டி பிடிச்சிக்கிட்டுமா. பிங்கு வேணாம்டி, நான் மட்டும் போய் மோதினா என்னோட போயிடும். அப்புறம் நீ வேற வந்து உட்காந்து மோதினா 2 பேரும் கிடக்க வேண்டியதான். அதனால நீ எல்லாம் வண்டியில வர வேணாம். அம்மா நல்லா கத்துக்கிற பிறகு உன்னை கூட்டிட்டு போறமா. சரி ஓகே, அதுக்கு மேல உங்க இஷ்டம். ஏடி நிம்மி இதுல என்னதுடி இந்த இது பெரேக்கு, அப்புறம் அந்த இது ஸ்டார்ட் பண்றது, அதை எப்படிட்டி இது சாவியை போட்டோம்னா ஸ்டார்ட் பண்ணிருமோ? அம்மா இவ்வளோ நேரமா அதைத்தானம்மா சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். எத்தனை வாட்டிமா சொல்லி கொடுக்கறது? லெஃப்ட் சைடு உள்ளது பிரேக்கு, ரைட் சைடு உள்ளது கிளச்சு. இதை திருவுனா வண்டி ஓடும், அதை பிடிச்சி அமுக்குனா வண்டி நின்றுன்னு எத்தனை வாட்டிமா சொல்றேன். ஏட்டி லெஃப்ட் ரைட்டுன்னு என்னத்தையாவது சொல்லாது ஏட்டி. வல்லாங்கை பக்கம் சோத்தாங்கை பக்கம்னு சொல்லித்தாங்கட்டி ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. அம்மா உனக்கு சொல்லி கொடுத்து எனக்கே வண்டி ஓட்டுறது மறந்துடும் போலம்மா. போமா அங்கிட்ட, நீ வண்டி ஓட்ட வேணாம், ஒன்றும் ஓட்ட வேணாம். உங்களுக்கு அம்மா அப்பான்னு நீங்க பிறந்த நாள்ல இருந்து மடியில தூக்கி வச்சுக்கிட்டு அம்மா செல்லு தங்கம் அப்பா செல்லு தங்கம்னு சொல்லி கொடுத்து தானே சொன்னீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்களேவா கத்துக்கிட்டு வந்தீங்க. அம்மான்னு சொல்லி கொடுத்த உடனே அம்மான்னு சொல்லிட்டீங்க. அம்மா என்பீங்க, அம்மா என்பீங்க, மம் என்பீங்க. அதுக்கப்புறம் தானடி அம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சிய. இப்பதான் எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு 1க்கு 2 வாட்டி சொல்றதுக்கு இவ்வளவு கடுப்பு தட்டிட்டு தெரியுறாளுங்க. அம்மா நீ சொல்லி கொடுக்கலைனாலும் நாங்க அம்மா அப்பான்னு தான் சொல்லியிருப்போம். அப்புறம் உன்னையும் அப்பாவையும் தாத்தா பாட்டினா சொல்லியிருக்க போறோம். வாய் வியாக்கியானத்துக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. ஆமா நான் பத்த 2க்கு வாயத்தானே ஆண்டவன் கொடுத்துருக்கான், வேற என்னத்தை கொடுத்துருக்கான். எடியில ஒழுங்கா வந்து சொல்லி கொடுக்குறதா சொல்லி கொடுங்க, இல்லைன்னா வாங்கட்டி வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போவான். அட இப்படி நடு காலில் ஒரு பெரிய சோஃபாவை நம்மளை தண்டி போட்டு அது மேலே நம்ம மல்லாக்க படுத்து இப்படி காலை தூக்கி மேலே வச்சு கையை தூக்கி ஃபோனை பிடிச்சி பார்க்குற அழகு இருக்குவாரு. அடடடடடா நமக்கு மட்டும்தான் இந்த வாழ்வா, இல்லை நாட்டில் இருக்கிற பல பேர் இப்படித்தான் சோஃபாலேயே படுத்துக்கிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காளாம் தெரியலையே. மானங்கட்டவ காலையில விடிஞ்சதுல இருந்து இந்த சோஃபாவை விட்டு எந்திரிக்காம கெரும மாடு படுத்து கிடந்தது மாதிரி படுத்து கிடக்கா. கிழவி யாரை திட்டுது? இவளுக்கெல்லாம் திங்கிற சோறு என்னன்னு செமிக்குதுன்னு தெரியல. இப்படி பொழுதோட சோபால படுத்துக்கிட்டு மல்லாக்க இந்த போனை பார்த்து கணச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் பொழப்பா இருக்கு. ஓஹோ அத்தை கிழவி நம்மளை தான் திட்டிகிட்டு இருக்கு. நம்மளாம் மானம் ரோசம் சூடு சொரணை இதெல்லாம் வாடகைக்கு விட்டு பல வருஷம் ஆச்சு. இவங்க வந்து நம்மளை திட்டி நம்மளுக்கு சொரணை ஏற்படுத்துறாங்க. சொரணை அட போ ஆத்தா. ஏடி உன்னைய இம்படுத்திட்டு திட்டிட்டு இருக்கனே, சோத்துல உப்பு போட்டு திங்கிறவளா இருந்தா அங்கக்குள்ள படுத்து கிடப்பல்லட்டி. அத்தை கிழவி நான் உப்பு போட்டு தான் சோறு திங்கிறேன்னு உன்கிட்ட வந்து யாரு சொன்னது? நாங்கெல்லாம் சோத்துல சுகரை போட்டு திங்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. கிளம்பு காத்து வரட்டும். முகரையும் மூஞ்சியும் பாரு, இவன் மூஞ்சியில முழிச்சிட்டு போனாலும் இன்னைக்கு பொழுது விளங்காது. யாரு முழிக்க சொன்னா? போ போ போ. வீணா போனவளையும் வெந்து உணவளையும் கட்டி கொண்டு வச்சுக்கிட்டு ஏன் பொழப்ப நாரடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் புருஷங்காரன். வரட்டும் இன்னைக்கு. அத்தை கிழவி வரும்போது பானிபூரி பார்சல் மறக்காம வாங்கிட்டு சொல்லுங்க. நான் போன் அடிச்சு அவங்க மையம் எடுத்து தொலைய மாட்டாரு. பானிபூரியோட சேர்த்து வெள்ளக்கமாத்து பொரியும் வாங்கிட்டு சொல்லவா? வெள்ளக்கமாத்துல அடிக்குது வத்தியா கிழவி. வர வர அந்த வீட்டுல கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம போயிருச்சு. நெடுவாளி என்ன வனசாக்க குரல் மாதிரி கேக்குது? எக்கோ இந்த வந்துட்டேக்கா. எத்த நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிட்டு வரேன். அந்த பானிபூரியை சொல்ல மறந்துடாதிய. அத்தை கிழவி ஊன்னு சொல்லுங்க, இல்லைன்னா ஊன்னு சொல்லுங்க. வாங்கிட்டு வர பானிபூரியை நீங்களே திண்டு தொலைஞ்சிடாதிய. நான் வந்தோடனே திங்கன்னு எனக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சு வைங்க. ஏய் கேட்ச்
சி என்னது இது செருப்பு? அட கருமமே. சி என்ன பொழப்பு இன்னைக்கு, யார் மூஞ்சில முழிச்சோம்னே தெரியல. செருப்பாலையும் அடி வாங்கியாச்சு, விளக்கமாத்தலையும் அடி வாங்கியாச்சு. சே இன்னைக்கு பொழுது எப்படி போகும்னே தெரியலையப்பா. எடி நெடுவாளி நீ வாரியா இல்ல நாங்க போகட்டுமா? ஏக்கா வந்துட்டுக்கா இருங்கக்கா. ஆத்தாக்கலா நீங்க என்ன 2 பேரும் கலெக்டர் ஆஃபீஸ்க்காக கையெழுத்து போட போறிய? அவ்வளவு அவசரமா அத்துக்கிட்டு நிக்கிறீல என்ன? எடி நெடுவாளி இவ்வளவு நாள் தான் நம்ம யார்கிட்டயுமே வண்டி இல்ல. இப்ப அன்னைக்கு வண்டி கிடைச்சும் நம்ம எதுக்கிட்டே ஓட்டாம இருக்கணும்? பாட்டி ஜாலியா ஆளுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். ஏப்பா நான்லாம் எந்திரிச்சதுல இருந்தே வெட்டியா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வர்றதுக்கு தான் லேட் பண்ணிட்டீங்க. காலையில உங்களுக்காக எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் வெயிட் பண்ணி எக்ஸ்ட்ரா 2 டீ உள்ள போயிருச்சு. இதனால என் மாமியாக்களை வீட்டை செருப்படியும் விளக்கமாத்து பூசையும் வாங்கினதா மிச்சம். எடி நெடுவாளி காலையிலே அர்ச்சனா அபிஷேகம்லாம் நடந்திருக்கோல் இருக்கு. அதெல்லாம் சகல ஐஸ்வர்ய நல்ல நல்ல வார்த்தைகளோடவும் சிறப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. சரி சீக்கிரட் எல்லாம் வெளியில போக கூடாது. வாங்க கிளம்புவோம். வெக்கங்கிட்டவ விளக்கமாத்து பூசை வாங்கினத பெருமையா சொல்றா. மானங்கிட்டவ செருப்படி பூசை வாங்கினத மரியாதையா சொல்றா. எத்தனை அடி வாங்கினாலும் அசராம அடுத்த வேலைக்கு சோறுதிம்பா இந்த நெடுவாளி. ஐயோ அன்னைக்கு வண்டி ஓட தெரியாம பிள்ளைய 2 பேர் மேல விட்டு ஏத்திருச்சு ஒளிய. நான் என்ன செய்வேன்? லூஸ் அன்னைக்கிலிக்கா புள்ளைய மேல விட்டு ஏத்திருக்க. நீ எல்லாம் பொம்பளையா? நீ வண்டி ஓட தெரியல பேசாம வீட்டுல இருக்க வேண்டியதானே? நெடுவாளியத்த நீங்க நினைக்கிறது மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்கல. அம்மாக்கு வண்டி பழைய கொடுத்து நாங்க டயர்டாகி போய் படுத்திருக்கோம். ஆமாட்டி நெடுவாளி. ஓஹோஹான் வெக்கம் இல்லாம சிரிச்சுக்குவேன். ஒரு சின்ன பிள்ளைய அதுக்கு உனக்கு வண்டி பழைய கொடுக்க போறதுக்கு டயர்டாகி போய் படுத்து கிடக்குன்னு சொல்லுதுங்க. நீ என்னடா பல்ல கடிக்கிட்டு ஈன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவ. ஐயோ அத்தை எங்க அம்மாவுக்கு பிரேக் பிடிக்கிறது எப்படி, ஸ்பெண்டியை ஸ்டார்ட் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள எங்களுக்கு விடிஞ்சிரும் போல இருக்கு. நீங்க உங்க கூட்டுக்காரிங்களுக்கு சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுக்காம போங்க. வண்டியை ஓட்டுங்க, ஓட்டாம போங்க. எங்களை ஆளை விடுங்க. நான் வேணும்னா மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கவாம்மா? அடியே பிங்கு ஏன் செல்ல மருமவளே, நீ வீட்டுக்கு போய் அக்கா கூட சேர்ந்து படி. நாங்க எல்லாரும் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துக்கிறோம் சரியா? நீ ரொம்ப கஷ்டப்படாதமா, கஷ்டப்படாத. இந்த மனுஷன் இந்த வண்டியை வாங்கி கொடுத்ததுக்கு 2 அவன் சங்கிலியை வாங்கி கொடுத்தாலும் கழுத்துல ஓட்டி மினிக்கிட்டாது தெரியுவேன். இந்த வண்டியை வாங்கி கொடுத்து ஒரு கர்மத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. ஐயோ அக்கா என்ன இப்படி பெரிய வார்த்தைலாம் சொல்ற? நீ பாட்டுல வண்டியை கண்டியை வித்துப்பட்டு நீ பாட்டுல சங்கிலி வாங்கி கழுத்துல மாட்டிக்கிறாத. நாங்க இதை வச்சு பல பிளான் பண்ணிருக்கோம். நீ வேற அடிச்சுக்கா ஹைஃபைய. அன்னைக்கிலிக்கா இப்ப உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்க வண்டி கத்துக்கணும் அவ்வளவுதானே. அட கவலையை விடுங்க. இன்னைக்கு 1 டேல உங்களுக்கு எப்படி சூப்பரா வண்டி ஓட்ட கத்து கொடுக்குறோம் மட்டும் பாருங்க. ஏக்கா அப்படியே சோத்தாங்க இப்ப வந்து வண்டியில ஏறி உட்காரு. உன் மெத்தட்லயே உனக்கு எப்படி சூப்பரா சொல்லி கொடுத்த அசத்துறன்னு பாரு. எவா அவ அன்னைக்கிலிக்காவுக்கு வண்டி ஓட்ட தெரியலன்னு சொன்னவா. இன்னைக்கு பாரு எங்க அக்கா பறக்கிற பறல ஏரோப்ளேனே பார்த்து ஆச்சரியப்பட போகுது. வாக்கா வந்து ஏறி உட்காருக்கா வாக்கா. வாரம்டி நடுவாளி. இன்னைக்கு அக்காவுக்கு நல்ல சூப்பரா பழக்கி கொடு. என் மகளுக்கு முன்னாடியே மாமியா முன்னாடியே இங்கிட்டு ஒரு ரவுண்டு சர், அந்த பக்கம் இருந்து ஒரு ரவுண்டு கிர் அப்படின்னு ஓட்டிட்டு வந்து எப்படி கெட்ட கட்டுற பாரு. அவ்வளவுதான்க்கா இந்த வெறிதாக்கா உன்னை எங்கேயோ கொண்டு போகுது. உட்கார்ந்துட்டம்டி நடுவாளி. சொல்லி குடுறி அக்கா ஓட்டம்டி. வெறி கொஞ்சம் ஓவரா ஏறிடுச்சோ, சவுண்ட் எல்லாம் பள்ளமா வருது. ஏக்கா உனக்கு புரியுற பாசையில சொல்லித்தரேன் பாரு. வல்லாங்கை பக்கம் இருக்கிறது பிரேக்கு, அதுக்கு உன் மாமியால நினைப்ப வச்சுக்க. சோத்தாங்கை பக்கம் இருக்கிறது ஆக்சிலேட்டர், அதுக்கு உன் புருஷனை மாமனை நினைப்புல வச்சுக்க. உன் மாமன் கூட ஆக்சிலேட்டர் எடுத்து சல்லுன்னு போயிட்டு இருக்க. குறுக்கால உன் மாமியா வந்துருச்சு, என்ன பண்ணுவேன்? ஒரே ஏத்திட்டு போயிரும் நடுவாளி. ஏக்கா ஒரு பேச்சுக்கு கேட்டானா அதுக்காண்டி நீ ஏத்திட்டு போவோம் சொல்ற? சரியான ஆளுக்க நீ. கொலைகேஸ்ல உள்ள போயிருவே. சரி அதனால ஒண்ணும் இல்ல. மாமியாமார் அப்படித்தான் இருக்கிறாங்க, அதனால அவள் எல்லாம் சொல்றதுனால ஒன்றும் குத்தம் கிடையாது. சரி அக்கா அப்படியே சாவியை திருவி ஸ்டார்ட் பண்ணு பாப்போம். அவ்வளவுதாங்க வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுக்கா. அப்படியே எடுத்து போக்கா, மெதுவா ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணுக்கா. என்ன பத்தி அம்மா வண்டி ஓடுது, எனக்கு பயமா இருக்கு. யாராவது வந்து வண்டியை நிறுத்துங்க டீ, நான் வெளிய போறேன். லூஸ் அன்னைக்கிலிக்கா நல்லா தானே எடுத்து போயிட்டு இருந்த, எதுக்கு நிப்பாட்டின? மெண்டல். ஆத்தாடி வண்டியை எடுத்தோன்னே எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா தலையை சுத்திருச்சுட்டி. அதனாலதான் நான் பயந்துட்டேன். எட்டிலா எல்லாரும் சேர்ந்து வந்து உட்காருங்களேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம். என்ன எல்லாரும் சேர்ந்து போவோம்னு சொல்லுது, அது வேற போயிருவோமோ? எட்டி வனசா மாடனே அக்கா பின்னாடி வந்து உட்காருங்கட்டி, எல்லாரும் சேர்ந்து ஓட்டி பாப்போம். எல்லாரும் பழகுனது மாதிரி இருக்கும்ல. எட்டி மாடனே அது மட்டும் விழுந்தா பத்தாதுன்னு நம்ம எல்லாரையும் சேர்த்து கவுக்க பாக்குறியோ? நம்ம இது கூட சேர்ந்து போகவே கூடாது. சரி வாங்கக்கா, பாவம் பயப்படுறாங்கல்ல, அப்ப எப்பதான் அவங்களுக்கும் கத்து கொடுக்கறது? வாங்க ஓட்டுவோம் வாங்க. ஏக்கா வாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சீட்டு நிறைய நீந்தே உட்கார்ந்துருக்க. எங்களுக்கு இங்கனக்குள்ள எங்க உட்கார இடம் இருக்கு? அட தள்ளி உட்காரு, நாங்களும் உட்கார்றோம். தள்ளிட்டம் டீ வாங்கட்டி. ஆமா நீ என்னத்த தள்ளுனியோ, எம்புடு தள்ளுனாலும் அம்புடுத்தே இருக்கு இடம். சரி ஏறுங்கட்டி மாடுனே, ஏறுங்க போய் பாப்போம். ஏட்டி நடுவாளி அக்கா பிடிக்கவே இல்லட்டி, சும்மாதான் உட்கார்ந்துருக்கேன். உன்னைய நம்பிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது அங்கிட்டு இங்கிட்டு அசைஞ்சிச்சுன்னு வச்சுக்க, நீ அக்காவை காப்பாத்திருமா. நான் புள்ள குட்டிக்காரி. ஆமா அன்னைக்கு மட்டும் தான் புள்ள குட்டிக்காரி, நம்ம எல்லாம் தெருப்பொறிக்கிய. அதனால நம்ம கீழே விழுந்தா பரவாயில்ல.
எக்கா என்னை நம்பி என் மாமியா புருஷன் புள்ளைன்னு 3 ஜீவன் வீட்டில் காத்துட்டு கிடக்குக்கா. நீ பாட்டில் அசால்ட்டா சொல்றியே என்ன? என் கால் வேற ஒரு பக்கம் ஆனா அக்கடான அங்கே போய் நிக்குது. ஏடி நெடுவாளி, எங்க காலெல்லாம் எவ்வளவு அடக்கமா உள்ள இருக்கு, உன் கால் மட்டும் பப்பத்தா கால் மாதிரி பேன் பறந்துட்டு கிடக்குவாரு. எடியில என்னோட மேனுஃபேக்சரிங் அப்படி இருக்கட்டி அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? எக்கா போலீஸ் கீலீஸ் பார்த்துச்சுன்னு வச்சுக்க நம்மள போட்டு தள்ளிடுவாமா. 3 பேர் போறதே தப்பு, இதுல நம்ம 4 பேரை போயிட்டு இருக்கோம். ஏடி நம்ம ஊருக்குள்ள எல்லாம் எந்த போலீஸ் சிட்டி வரப்போகுது? அக்காவுக்கு பழைய கொடுக்கறதுக்காக ஓட்டிக்கிட்டு தெரிஞ்சோம்னு சொல்லுங்கட்டி, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆமா ஆமா, அக்கா பெரிய அமெரிக்க ஜனாதிபதி, இவங்க பேரை சொன்னோம்னா அப்படியே போலீஸ்கார விட்டுட்டு போயிடுவாரு. ஆளுகளை பாரு, ஒழுங்கா நேர பார்த்து ஓட்டம்மா. நெடுவாளி, வண்டி என்னமோ கோணமானல போறது மாதிரி தெரியல, நமக்கு என்னமோ அடிவயிறுலாம் கலங்குதட்டி. ஏக்கா நேர பார்த்து ஓட்டுங்கக்கா, நீங்க பாட்டுல ஏதாவது மரத்துல கொண்டு போய் விட்டுறாதீங்க. ஐயோ, நான் வேற ஏர்ல பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன். வண்டி அங்க இருக்கு, நான் உட்காந்துருக்கேன் இங்க. அக்கா இத்தனையோண்டு ஒட்டுல உட்காந்துருக்கேன்க்கா, சடக்குன்னு ஒரு பிரேக்கை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பட்டக்குன்னு போய் விழுந்துருவேன். அம்மா பயப்படாதேட்டி பயப்படாதேட்டி, அக்காவுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு வந்திருக்கியே. அக்கா அப்படிலாம் தள்ளி விட்டுருவனா? அதெல்லாம் பார்த்து பயம்பத்திரமா ஓட்டி வைங்க, பாருங்க எப்படி போய்கிட்டு இருக்குன்னு. எட்டி நெடுவாளி, அக்கா டிக்கி ஒரு ஓரமா போகுதுட்டி, என்னால இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியலட்டி. எக்கா நல்லா இழுத்து பிடிச்சி உட்காருக்கா. என்னக்கா நீ பாட்டில் இப்படி போய் விழுக போற? எக்கா நல்லா பிடிக்கா. ஐயோ, என்னால முடியலையே, வழுக்குதே வழுக்குதே, வண்டி ஒரு பக்கம் போகுதே போகுதே. ஐயோ, இன்னைக்கு நம்ம போக போறோம் போலயே. இவளுக்கு கிளம்பும் போதே போவோம்னு சொன்னாளுகளே, அப்பவே அவசகுணமா இருந்துச்சேன்னு விட்டனா, ஏறி வந்தனே. ஐயோ, எதுல கொண்டு போய் விட போறாளுன்னு தெரியலையே. இன்னைக்கு சாணி தெரிக்க போகுதே. நல்ல வேலை நம்ம நல்ல ஓரமா தான் உட்கார்ந்துருக்கோம். ஒரு மாதிரியா வண்டி அசைஞ்சிச்சுன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே உருண்டுற வேண்டியதான். நெடுவாளி, அக்கா சேல வலிக்கு இருச்சுட்டி. ஐயோ, முதனே என் மாமா வாங்கி கொடுத்த வண்டியில வந்து இப்படி விழுந்துட்டமே. என் வண்டி என்ன ஆச்சுன்னு தெரியலையே மாமா. பேதி எடுப்பா, 4 பேர் இப்படி சாணி தெரிக்க விழுந்து கிடக்குற. எவளுக்கு என்னாச்சுன்னு கேட்காம வண்டிக்கு என்னாச்சுன்னு கேட்கறாவாரு. ஐயோ ஆமாம்மா, குறுக்கெலும்பெல்லாம் உடஞ்சி வச்சு அப்பவே சொன்னனே வரலைன்னு இந்த மாடனு பைத்திய காரி இழுத்துட்டு வந்து இப்படி வினைய இழுத்து விட்டுட்டாளே.